3ஆம் தேதி பிறந்தவங்க இவங்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ல என்ன? எதிர்பார்ப்பு இருக்கும், ஆசை இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் இவங்க கொஞ்சம் மிகுதியாக அதிகமாகவே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா இது ஒரு ப்ரெஷரை மாறிடும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நர்வ் சம்மந்தப்பட்ட நரம்புகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதுலேயே வந்து ரொம்ப ஃப்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க 3ஆம் தேதி பிறந்தவங்க. பட் அது ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் மைனஸாகவும் இருக்கும் இல்லையா? அந்த மைனஸ் எல்லாம் எப்படி அவங்க கரெக்ட் பண்ணிக்கலாம்? இவங்க எக்ஸ்ட்ராவாக யோசிச்சு எக்ஸ்ட்ராவாக ஒரு கற்பனை ஆற்றலை யோசிச்சு அதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இப்போ சப்போஸ் அந்த நம்பர் கூட 3 கூட 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து என்ன தெய்வங்களை வழிபடலாம் அண்ட் என்ன மாதிரி சித்தர்கள் இவங்களுக்கு வந்து ரொம்ப லக்கியாக இருப்பாங்க? தேதி பிறந்தவங்க இவங்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ல என்ன சார்? 3, 12, 21, 30 இந்த 4 தேதிக்காரங்களும் 3க்குள்ள வருவாங்க. சரிங்களா? இந்த 3 அப்படின்றவங்க என்ன அப்படின்னா இவங்க வந்து குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குருனா என்ன இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றது யோசிக்கணும். குருனா என்ன பண்ணுவாங்க? டீச் பண்ணுவாங்க. இவங்க மேஜராக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஆர் டீச்சிங் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில் மேக்ஸிமம் இருப்பாங்க. நாலேஜ் அதிகமாக இருக்கும். படித்தவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங்கு டீச்சிங் அந்த மாதிரி ஒரு நாலேஜ் எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது அவங்களுக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா கற்றுக்கொண்டதை அப்படியே சொல்லக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்குது. அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை அப்படியே டீச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து 3 இருக்குது. அதனால தான் குருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்பொழுது அவங்க வந்து டீச்சிங் அண்ட் இது எஜுகேஷன் ரிலேட்டடான சர்வீசஸ் எஜுகேஷன் ரிலேஷனான இதெல்லாமே அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ரியல் எஸ்டேட்ஸில் இருப்பாங்க. ரியல் எஸ்டேட்ஸில் அதாவது என்னென்னா ரெண்டல் மூலயமா சில இன்கம்ஸ் வர்றது இருப்பாங்க. ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய இருக்குது இல்லையா? ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில் வேலை பார்ப்பாங்க இல்லையா? இப்போ இந்த பேங்கிங் செக்டரு, இந்த ட்ரேட் மார்க்கெட், ட்ரேடு ஷேர்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுக்கு கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது. எஜுகேஷன் இந்த ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ரியல் எஸ்டேட்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள்ல இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆர்கனைசேஷன் வந்து நிறைய அவங்களோட விருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுநல விருப்பம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அதாவது என்னன்னா சோஷியல் சர்வீசஸ். ஸோ அந்த மாதிரி ஆர்கனைசேஷன், ட்ரஸ்ட், அறக்கட்டளை அந்த மாதிரி நிறுவனம் வந்து அவங்களுக்கு ஒரு மனம் வந்து எண்ணம் இது யாரை கேட்டாலும் உள்ளே இருக்கும். நமக்கு வெளியில் தெரியாது, நீங்கள் கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க. அது ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி நேஷனல் தேசப்பற்று அப்படின்ற ஒரு விஷயம், பெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பெட்ஸ் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை அந்த பெட்ஸுக்கான காப்பகம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இவங்க வந்து அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இல்லையா, அது அவங்களுக்கு வந்து எப்போவுமே அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்ருக்கோம். நீ என்ன இருக்கோ அப்படியே பேசுவாங்க, என்ன படிக்கிறாங்களோ அது அப்படியே அதில் மாறாமல் பேசுவாங்க. மிகுந்த எதிர்பார்ப்பு, மிகுந்த ஆசை மிக்கவர் அப்படின்னா அந்த 3காரங்க இருப்பாங்க. கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்கும், ஆசை இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் இவங்க கொஞ்சம் மிகுதியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா இது ஒரு ப்ரெஷரை மாறிடும். இது பாருங்க, இது மிகுந்த எதிர்பார்ப்பு ஆசை என்பது ப்ளஸ் இல்லை, இது ஒரு மைனஸ். எதிர்பார்க்கலாம், ஆசை இருக்கலாம். அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு ஒரு ப்ரெஷர் ஆகிடும். இது ஒன்று இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நர்வ் சம்மந்தப்பட்ட நரம்புகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி இவங்க வந்து பேசுறது, அவங்க பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா கருத்தோடு இருக்கும். சும்மா ஏனோ தானோன்னு பேச மாட்டாங்க. கருத்து கரெக்டாக இருந்துச்சுன்னா பேசுவாங்க. எதையும் வந்து அவங்க வந்து உற்று கவனித்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது இவங்களுக்கு. அதாவது என்னென்னா எதை சொன்னாலும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அது என்னன்னு கற்றுப்பாங்க. கருத்தூன்றி கவனிப்பதில் வல்லவர்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து அது எதிராளி யோசித்து கொண்டு இருக்கும்போது என்ன யோசிக்கிறான் அப்படின்றத அறிஞ்சு பதிலடி கொடுக்கறதுலையும் நல்ல ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ பிறருக்காக உழைப்பதில் சளைக்காதவர்னு சொல்லலாம். நல்ல வேலை சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பேரை மட்டும், அவங்க மரியாதையை மட்டும் நம்ம கரெக்டாக கொடுக்கணும், இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. பொதுநலவாதியாக இருந்தாலும் தனக்கு மிஞ்சியது தான் தானம்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. எனக்கு நான் ஓகே ஆகிடணும், அதுக்கப்புறம் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது குருன்னாவே சுயநலம், கர்வம் சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்றது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் வருவாங்க. இவங்களும் வந்து கவர்மெண்ட் செக்டார்ஸில் நிறைய வந்து அந்த மேஜரான பொசிஷனில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் இவங்களுடைய ப்ளஸ்ஸு. அதுலேயே இவங்களோட மைனஸும் நம்ம சொன்னேன். இதெல்லாம் வந்து அப்படி இருப்பாங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இவங்களுக்கு. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னதுலேயே வந்து ரொம்ப ஃப்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க இந்த 3ஆம் தேதி பிறந்தவங்க. பட் அது ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் மைனஸாகவும் இருக்கும் இல்லையா? அந்த மைனஸ் எல்லாம் எப்படி அவங்க கரெக்ட் பண்ணிக்கலாம்?
கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அவங்க? இல்லை, அவங்க வந்து கருத்தோட தான் பேசுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ஏனோ தானோன்னு பேச மாட்டாங்க, படித்தது மட்டும் தான் பேசுவாங்க. அவங்க புதுசாக ஒன்றுலாம் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து கரெக்டாக பண்ணக்கூடிய ஆட்களை தவிர, இவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு கற்பனை ஆற்றலை யோசித்து அதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இப்போ சப்போஸ் அந்த நம்பர் கூட 3 கூட 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கற்பனைன்னு சொன்னோம் இல்லையா 2, அப்போ நடக்கும். அது எந்த நம்பர் நம்ம கூட அசோசியேட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். நான் 3ஓடது மட்டும் தான் சொல்கிறேன். இப்போ 3ஓட 4 சேருதா, 3ஓட 5 சேருதா, 3ஓட 8 சேருதா, 3ஓட 9 சேருதான்னு பார்த்தா இதோட தாக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஆனால் பேசிக் என்னன்னா, இவங்க கற்றுக்கொண்டதே அப்படியே சொல்லக்கூடிய ஒரு நாலேஜ் இருக்குது. ஓகேங்களா? எந்த இன்ஸ்டியூட் எடுத்தாலும், எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அங்கே ட்ரைனிங்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், ட்ரைனர்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த 3 காரங்க தான் போய் நிற்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த புத்தகத்தில் என்ன இருக்கோ அப்படியே சொல்லி கொடுக்கறது வந்து அவங்க தான் இருப்பாங்க. டேலண்ட் அவங்க கிட்ட தான் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ராலாம் போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் நேர்கள் பார்ப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அது என்னவோ படிக்காதவங்களாக இருந்தால் கூட அவங்க ஒரு சமையலில் வல்லுநராக இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்க அப்படியே அதை வந்து அழகாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிபுணராக இருப்பாங்க. இல்லை வந்து அதாவது இவங்க கற்றுக் கொடுக்குறதுல சூப்பராக இருப்பாங்க. இப்போ டாக்டர்ஸாக இருக்காங்கல்ல, எல்லா டாக்டர்ஸும் படிக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் மருத்துவம் பார்க்குறாங்களா, எல்லாரும் சர்ஜன் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. அப்போ சொல்லி கொடுக்குறதுக்கு டாக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க பேஷண்ட்டை தொட மாட்டாங்க, பட் அவங்க வந்து டீச் பண்ணுவாங்க. ஆமாம், எஜுகேஷன் ரிலேட்டடான செக்மெண்ட், சோஷியல் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடான செக்மெண்ட். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல்னா ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு 2 நம்பர் ரொம்ப முக்கியத்துவமாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கும். அதில் வந்து 3 ஒரு நம்பராக நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க வந்து என்ன தெய்வங்களை வழிபடலாம், அண்ட் என்ன மாதிரி சித்தர்கள் இவங்களுக்கு வந்து ரொம்ப லக்கியாக இருப்பாங்க? இவங்களுக்கு வந்து தெய்வங்கள்னால் நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து தட்சிணாமூர்த்தி தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. குரு தட்சிணாமூர்த்தி சஜஸ்ட் பண்ணுவோம், இல்லை குரு பகவான் இருக்காங்க அவங்கள சப்போர்ட் பண்ணுவோம். அப்படின்னாவே அவங்க சிவனுக்குள்ளே உள்ளே போயிடுவாங்க. அவங்க வந்தாவே அது சிவனோட அவதாரமாக வந்ததுனால அவங்க 3 அவங்கள தான் போவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து சித்தர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தனித்தனியாக அந்த ஃபோட்டோஸ் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் காமனாக சொல்ல முடியாது. ஆனால் தெய்வம் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சிவனது அவதாரம்னும் போது சிவனோட வைப்ரேஷன் வந்து அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி குருவுக்கு வந்து அதிகமான வணக்கம். இவங்களே குருவாக இருந்தாலும் இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல சில விஷயங்கள், அவங்களெல்லாம் இவங்க வந்து ரொம்ப அந்த குரு பக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நபர் இருக்கிற நம்பர்லேயே 3 தான். 1. அதே மாதிரி டிசிப்ளினிட்டின்னு சொல்லுவோம்ல, 2, 4, 5 கூட அது நினைச்சா பண்ணணும், நினைக்கலாம் பண்ணணும். அது 3 வந்து டிசிப்ளினிட்டி வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொன்னால் அது 3 தான். சரிங்களா? இது அதோட உண்மையான இயல்பு இதுதான். இப்போ அது கூட என்ன நம்பர் சேருது, அந்த டிசிப்ளினிட்டி எந்த பர்சன்டேஜ் வரைக்கும் வச்சிருக்குதுன்றது விதி எண்ணும் அவரோட கிழமை எண்ணும் தான் முடிவு பண்ணும். சரிங்களா? டிசிப்ளின்னா நம்பர் 3.